நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழு முதல் சுபகிரகமான குரு பகவான் கடந்த மே 14ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. ரிஷப ராசியிலிருந்து இந்த மிதுன ராசி என்பது உங்களோட ராசிக்கு, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9வது வீடு இருக்கிறதுலே ரொம்ப சுபமான ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருவரோட சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது அவ்வளவு சுபமான ஒரு நல்ல ஒரு பயிற்சி. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் தருவார் அப்படிங்கிறதையும், நட்சத்திர பயிற்சி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் குரு பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசிக்கு எவ்வாறு அந்த பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தொடர்ந்து இதில் பார்க்கலாம். நல்ல பேச்சு சாதுரியம் இருக்கக்கூடியவங்க அந்த துலாம் ராசிக்காரங்க. இவங்க நல்லது கெட்டதை அப்படியே அழகாக எடை போடக்கூடியவர்கள். யாருக்குமே நல்ல உதவும் மனப்பான்மை கொண்டவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரம், அப்புறம் துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 இவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இவங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியான இந்த குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு 3, 6க்கு உடையவர். அதாவது குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கும், நோய் சத்ரு இந்த ஸ்தானமான 6ஆம் வீட்டிற்கும் உரியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து தந்தையாரோட இருந்து வந்த மனக்கசப்புகள் தற்போது நீங்கும். அதே போல் தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டிய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா சொத்துக்கள் வரும். அப்பா மூலமாக எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பிரிந்திருந்தவங்க தற்போது ஒன்று சேரக்கூடிய நேரம். அதோட பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நல்ல மேன்மையை தரும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். இந்த மாதிரி நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு தரப்போகிறாரு. உங்களோட வீட்டை பார்க்குற குரு பகவான், குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிற வகையில் உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இது அமையும். குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் உடல் தொந்தரவுகள் இருந்து வந்தால், நோய் தொந்தரவுகள் இருந்து வந்தால் அது விலகும். திருமணத்துக்கு உரிய குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் திருமணத்திற்கு நீங்கள் தற்போது ஏற்பாடு செய்யும்போது நல்ல வரன் அமையும். அதே போல் வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு நல்ல அந்த மாதிரி வாய்ப்பு வரும். பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கும் தற்போது அந்த யோகங்கள்லாம் அமையும். குரு உங்களோட ராசியை பார்க்கிறதோட உங்களோட 3ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. 3ஆம் இடம் தனுசு அப்படிங்கிறது குருவோட சொந்த வீடாக இருக்கிறதுனால உங்களோட தைரியம், எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு நீங்கள் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் தற்போது நீங்கும். தைரியம் அதிகரிக்கும். அதோட உங்களோட இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது வேலையில் பிரச்சனை, உடலில் நோய்கள், கடன் பிரச்சனை இவைகள்லாம் இருந்ததுன்னா தற்சமயம் அவை எல்லாமே விலகக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இருக்கும். உங்களோட இளைய சகோதரர்களுக்கு நல்ல ஒரு நேரம் இது. அதோட 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். எதிர்பாராத வகையில் தனவரவு உங்களுக்கு வரக்கூடும். அதே போல் நீங்கள் தங்க நகை இவைகள்லாம் சேர்க்கக்கூடிய ஆர்வம் இருந்தீங்கன்னா தற்சமயம் அவைகள்லாம் உங்களுக்கு நல்ல வகையில் வரக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால ரொம்ப காலமாக பிள்ளை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறவங்க அப்படின்னா தற்சமயம் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கும், பெருமை சேரும். அதே போல் வட்டிக்கு கடன் வாங்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் தற்போது அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களோட 7ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாயோட வீட்டில் குரு பகவான் 14/5/25 13/6/25 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கும். கணவன் மனைவி நெருக்கம் இருந்திருக்கும். நல்ல பணவரவு வரும். வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். இடம் நகை இதெல்லாம் உங்களுக்கு வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக நடந்திருக்கும்.
அடுத்தது 13/6/25 13/8/25 வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்கிற காலத்தில் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ராகு தற்போது 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த ராகுவோட சாரத்தில் குரு பகவான் போகும்போது பிள்ளைகள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வெளியே இடங்களில் போய் தங்கி படிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். அடுத்தது தைரியஸ்தானத்துக்கும் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் தற்போது 13/8/25 1/6/26 வரைக்கும் குரு தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் கண்டிப்பாக விலகும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வெற்றி கிடைக்கும். சட்ட சிக்கல் பிரச்சனைகள் இவைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எல்லா வகையிலையும் நீங்கி ஒரு நல்ல ஒரு காலம் வரும். அது மட்டும் இல்லாமல் கடன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கடன் படிப்படியாக கட்டி நீங்கள் அந்த கடனிலிருந்து முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு அருமையான காலம் வரும். குடும்பத்தில் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 18/10/25 5/11/12/25 வரை, அதாவது 18/10/25 5/12/25 வரை குரு கடகத்தில் பயணம் செய்து அதிசாரமாக அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்கள் குடும்பத்தில் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். பிள்ளைகளை ரொம்ப கவனமாக அந்த சமயம் பார்க்கணும். வீணான விரயங்கள் செலவுகள் அந்த சமயம் அதிகமாக இருக்கும். அதே போல் 11/11/25 11/3/26 வரைக்கும் வக்ரகதியில் குரு பயணம் செய்வார். அந்த சமயத்தில் உங்களை வேலையில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் அந்த சமயம் வாங்குறத தவிர்க்கணும். ஏற்கனவே நீங்கள் வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக அந்த வண்டி வாகனங்களை பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். வியாபாரம் முதலீடு செய்கிறவங்கள்லாம் பொதுவாக இந்த கருத்து மோதல் இதெல்லாம் இருந்து வந்ததுன்னா நீங்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு நல்ல ஒரு அருமையான காலமாக இந்த ஒரு வருட காலகட்டம் இருக்குது. பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு. அதே போல் அவங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள்ட்ட நல்லா அவங்க கூட நட்பாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகள்லாம் ஆஃபீஸர்ஸ்லாம் உங்களுக்கு உங்களோட திறமைக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். தலைமை இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்குறவங்க ஃபாரின் போகிறதுக்கு ஏற்பாடு ஒரு விருப்பமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தற்சமயம் உங்களுக்கு அருமையான காலமாக அமையும். குரு பயிற்சி எல்லா வகையிலையுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு இதை மேலும் சிறப்பாக்க நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யும் போது சனி பகவானையும் உங்களுக்கு நல்லது செய்வார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான சூழ்நிலையில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெற எல்லாம் வல்ல ஆண்டவனை நானும் வேண்டுகிறேன். இந்த துலாம் ராசி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வட்டாரத்தில் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.